கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தம்பி விஜய் சுப்பிரமணியம் வாரம் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டு வர்றாரு. இந்த எபிசோட் சொல்கிறதுக்கு மகா பெரியவா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அதற்காக மகா பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து, மகா பெரியவர் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த அற்புதத்தின் மூலம் மகா பெரியவர் சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அத்துணை பேரும் என் பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள். அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் மகா பெரியவர், அமர்க்களப்படுத்துகிறார். இந்த அற்புதம் உண்மையிலே நான் படிக்கும்போதே சிலிர்த்துச்சு எனக்கு. நம்மோடு தான் இருக்கிறார் பெரியவா, அதான் உண்மை சத்தியம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் மகா பெரியவர். இந்த அற்புதத்தின் மூலம் இன்னொரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். வாயை கட்டி வைத்த கட்டி, இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோமா? இதுக்கு அர்த்தம் தெரியல நமக்கெல்லாம். மகா பெரியவர் அதோட அர்த்தத்தை நமக்கு இன்றைக்கி சொல்ல போகிறார். இன்றைக்கி இந்த இரண்டு விஷயங்களையுமே நம்ம இன்றைக்கி அனுபவிக்க இருக்கிறோம். வாங்க இப்போ இந்த பிரமாதமான அற்புதத்துக்குள்ளே போவோம். இந்த அற்புதம் மகா பெரியவரின் தீவிர பக்தரின் குடும்பத்திற்கு நடந்த ஒரு பிரமாதமான அற்புதம். நாம் அத்துணை பேரும் அவருடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக மகா பெரியவர் நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகா பெரியவருடைய தீவிரமான பக்தர், கணவன் மனைவி ரெண்டு பேருமே பெரியவாட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்ல. அவங்க எந்த விஷயம் இருந்தாலும் பெரியவாவோட போய் பாதங்களில் சொல்லிவிட்டு அப்புறம் தான் செய்வாங்க. ஒரு சின்ன கடைக்கு போகணுன்னா கூட மகா பெரியவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் திருடர் பயம் ஆரம்பிச்சுது. அந்த ஏரியாவில் அந்த நேரத்தில் இந்த தம்பதியர் வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான திருமணத்திற்கு போயே ஆக வேண்டுங்கிற நிலைமை. சரி நம்ம போகலாம், பெரியவா இருக்காவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்பி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நேர மகா பெரியவர்கிட்ட போய் நின்று, பெரியவா நாங்கள் ஊருக்கு போகிறோம், இந்த ஆற்றை நீங்கள் நன்னா பார்த்துக்குங்க, இந்த வீட்டை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் பெரியவான்னு சொல்லிவிட்டு வீட்டை பூட்டினாங்க. கிளம்பி போயிட்டாங்க. 2 நாளில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் நபரிடமிருந்து ஃபோன் வருது. சார் நீங்கள் இம்மீடியட்டாக வர முடியுமா? என்ன விஷயம்னு கேட்டாங்க. நேற்று உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்துட்டான், வந்து கதவெல்லாம் உடச்சி ஒரே கலயபரமாக இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லது அப்படின்னா. நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 1 hour ஜேர்னியில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்கார், எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் ஒரு நிமிஷம் உள்ளே போய் எதெல்லாம் திருடு போயிருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க எங்களுக்கு. நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக, ஏதாவது முக்கியமான காஸ்ட்லி பொருள் ஏதாவது காணாமல் போயிடுச்சா, இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க நீங்கள் அப்படின்னாங்க. நேர் உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு இவர் கண்ணில் பட்டது சுவாமி ரூமில் இருக்கிற மகா பெரியவரின் படம். மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். கையெடுத்து கும்பிட்டார். ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு கணவனும் மனைவியும் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்ன விஷயம் சுற்றி இருக்கிறவங்களாம் அரண்டுட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் கூட திருடு போல, எதையுமே அவள் எடுத்துகிட்டு போல, சும்மா களைச்சி போட்டு தான் போயிருக்கா, வேறு ஒன்றுமே இல்லை. சார் நல்லா யோசித்து சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் நாளைக்கு நாங்கள் இந்த பக்கம் போன பிறகு இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், இப்போயே நீங்கள் தெளிவாக டிக்ளேர் பண்ணுங்கள். சார் நான் உண்மையிலே சொல்கிறேன், பெரியவா மேலே சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பொருள் திருடு போல எங்கள் ஆற்றுல அப்படின்னாங்க. மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எல்லாரும், போலீஸ்காரங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா நிறைய இடத்துல அவன் திருந்த இடத்துல எக்கச்சக்கமாக எடுத்ததாக சொல்கிறாங்க எல்லாரும். உங்கள் வீட்டில் ஏன் ஒன்றுமே எடுக்கலை? சரி உங்கள் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டார். ஒரு 3 நாளில் அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், திருடனை பிடிச்சாச்சு அப்படின்னாரு. இந்த தம்பதியருக்கு என்னென்னா, அவனை போய் பார்க்கணும் நம்ம, ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தவன் ஒன்றுமே எடுக்காமல் போனான். இவருக்கு அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இன்ஸ்பெக்டர் ஒருத்தரையாக விசாரிக்கிறாரு. ஏன்ப்பா அந்த 5ஆம் நம்பர் வீட்டில் என்ன எடுத்த, 7ஆம் நம்பர் வீட்டில் என்ன எடுத்த எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் 10ஆம் நம்பர் வீட்டுக்காரர், இவர் வீட்டில் என்ன எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 10ஆம் நம்பர் வீடு மஞ்சள் கலர் வீடுங்களான்னு. ஆமாண்ண. ஏங்க நீங்கள் வேறுங்க, அந்த வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் திருடுறதுக்கு தான் போனோங்க, போய் எல்லாத்தையும் உடச்சி நகை பணம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு போனால் ஒரு வயசான பெரியவர் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு ஓடுங்கடான்னு எங்களை துரத்துறாருங்க. நாங்கள் பயந்து போய் ஓடி வந்துட்டோம் நாங்கள் அப்படின்ற உடனே அந்த ஊர்க்காரர்கள் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி, அந்த போலீஸ்காரர்களுக்கு அதிர்ச்சி. ஆனால் தம்பதியருக்கு மட்டும்தான் தெரியும் துரத்துனது யாருன்னு. நமக்கும் தெரியும் இல்லையா?
யாருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம்? நம்முடைய மகா பெரியவரின் பாதுகாப்பில் இருக்கிறோம். துரத்துனது மகா பெரியவா. நம்மை பாதுகாப்பதற்காக நம் இல்லங்களில் கொலுவிருக்கிறார் மகா பெரியவர். அப்போ அந்த சுற்றி இருந்தவங்களாம் பேசிக்கிறாங்க, நாங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்த சொத்து அப்படின்னாங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க இந்த வாயை கட்டி வைத்த கட்டி சொத்து சேர்த்தேங்கிறாங்களே அது என்னதுன்னு. மகா பெரியவர் அற்புதமாக சொல்லியிருக்கார், வாயை கட்டி வைத்த கட்டி சொத்து சேர்க்க முடியாது, சொந்தங்களை தான் சேர்க்க முடியும் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. வாயை கட்டுறது அப்படின்னா தவறான வாக்கியங்களை பேசாமல் இருக்கிறது, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவது, அதுக்கு பேர் தான் வாயை கட்டுறது. வயிற்றை கட்டுறதுன்னா வயிற்றுக்கு நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிட்றதுக்கு பேர் தான் வயிற்றை கட்டுறது. இது ரெண்டும் தெரியாமல் அவள்லாம் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, சொத்து சேர்க்குறதா நினச்சிட்டு இருக்கா. மகா பெரியவா அதையும் கரெக்ட் பண்ணியிருக்கா. யார் இந்த பெரியவர் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே இங்கேருந்து வந்துட்டாங்க. இந்த அற்புதமான அற்புதத்தின் மூலம் மகா பெரியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் மகா பெரியவா. அதனால் மகா பெரியவரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி, அடுத்த எபிசோட்லேருந்து தம்பி விஜய் சுப்ரமணியம் கண்டி பண்ணுவார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.